ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இங்க வேதம் சொல்கிறது 38 வருஷமா ஒரு வியாதியஸ்தன் அங்க இருந்தான் என்பதை காண்பித்து கொடுக்குது. 6வது வசனம் சொல்லுது, வெகு காலமாய் ஒரே இடத்துல அவன் படுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 38 வருஷமா ஒரே இடத்துல கிடக்கிறான் அப்படின்னா, ஏன் மற்றவங்கள பர்டிகுலரா காட்டாம இந்த மனுஷனை மட்டும் காட்டுது அப்படின்னா, மற்ற எல்லாருமே சுகம் அடைந்து வீட்டுக்கு செல்றாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் கிட்டத்தட்ட 38 வருஷமா ஒரே இடத்துல எங்கேயும் நகராம அதே இடத்திலே படுத்திருக்கிறான். Because the man thinks that place is enough for him. அவனுக்கு அந்த இடம் போதுமானது என்று அவன் நினைக்கிறான். ஏன்னா அங்க எந்த தொந்தரவும் அவனுக்கு இல்லை. அவனுடைய தேவைகள் அதே இடத்துல சந்திக்கப்படுது. அந்த இடத்தை போதுமானதா அவன் கருதுகிறதுனால அந்த இடத்தை விட்டு அசையாமலே அவன் இருக்கிறான். He didn't think he wanted to be cured. அவனுக்கு அது சுகமாக வேண்டும் என்று அவன் நினைக்கல. இப்ப இயேசு அங்க வராரு, அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏப்பா நீ சுகமாக வேண்டும் நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இயேசு பார்த்து சொல்றான், இல்ல என்னை கொண்டு போய் அந்த குளத்துல கொண்டு என்னை விடுவதற்கு யாரும் இல்லை அப்படின்றான். மற்றவர்களை நம்பியே இவருடைய நாட்கள் கிட்டத்தட்ட 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருக்கிறான். என்ன காரணம்? தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுனால அந்த இடத்துல இருந்து இவன் நகர்ந்து போய் தன் சுகத்தை அடைய வேண்டுங்கிற விருப்பம் அவனுக்கு இல்லாது இருந்தது. எது தனக்கு வசதி என்று நினைத்து அவன் படுத்திருந்தானோ அதுவே அவனை எலும்ப விடாதபடி கிட்டத்தட்ட 38 வருஷம் அவனை ஓட விடாமல் ஒரே இடத்துல படுத்து வைத்து சிறையாக அவனை மாற்றி இருந்தது. லிசன், நாமும் இப்படித்தான் எதிர்காலத்தை நோக்கி ஓடாமல் கிடைத்த இடத்திலே இருந்துடுறோம். காரணம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுனால நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம். தேவன் கொடுத்த தரிசனத்தை மறந்து விடுகிறோம். நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறோம். நம்முடைய இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு தடுமாறுறோம். என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கிறதுனால, மற்றவர்கள் நம்ம குறையா பார்க்கிறதுனால நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பார்வையும் நான் குறைவுள்ளவன் என்றே பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே உன்னை யாரும் குறைவுள்ளவன் என்று சொல்றதுக்கு யாருக்கு இங்க ரைட்ஸ் கிடையாது, அதாவது அதிகாரம் கிடையாது. தேவன் உன்னை குறைவுள்ளவன் என்று சொன்னதும் கிடையாது. அப்படி தேவன் நினைத்திருந்தால் கருவிலே உன்னை வளர விடாமல் தடுத்திருப்பார். இங்க நமக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? மனுஷன் சொல்கிறத நம்ம ஏத்துக்கிறோம், தேவன் சொல்கிறத மறந்து விடுகிறோம். இப்ப 8வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லும் போது அவன் எது தனக்கு வசதியாக நினைத்திருந்தானோ அந்த சிறையாகி அந்த இடத்தை விட்டு அவன் எழும்பி கடந்து செல்கிறான். இப்ப முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா உணர்ந்து நீங்க சிறையாக மாட்டிக்கொண்டு இருக்கீங்களோ அதை விட்டு எழும்புங்க. உங்களுக்கு ஒரு சீலவம் குலவம் இல்ல மற்ற யாரோ ஒரு நபரோ தேவையில்லை. தேவன் ஒருவரே போதும். Don't worry about anything. God will be in your life. இந்த வார்த்தைகளை உங்க கூட பேசியிருக்குன்னு நம்புறேன். ஸோ எழும்புங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க எழும்பும் போது யார் உங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களே உங்களை வரவேற்பாங்க. இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா இயேசு வழி மூலமா அநேகர் பிரயாணம் பண்ணட்டும். See you in the next video. May God the Father, the Lord Jesus and the Holy Spirit protect and bless you. Amen.